ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நெத்திலி மீனை கருவாடாக மாற்றும் முறையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் பாருங்கள், சரியா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெத்திலி மீனை எப்படி கருவாடாக மாற்றுறாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நெத்திலி மீனை வந்து இந்த நெட்டில் வந்து காய போடுறாங்க, சரியா? அந்த நெத்திலி மீன் வந்து ஒரு நாளையில் காஞ்சி கருவாடாக மாறிடும். ஓகே, அதை காய போட்டுட்டு பாருங்கள். அதுக்கு பிறகு அதை கருவாடை அப்படியே இழுத்து, அந்த நெட்டை அப்படியே இழுத்து செப்பரேட்டாக அங்கே தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அதை ஒரே இடத்துல அந்த ஃபிஷ்ஷை அந்த நெட்டை இழுத்து கொண்டு வரும்போது அந்த கருவாடு வந்து ஒரே இடத்துல வந்து சேரும் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த பாஸ்கெட்டில் இந்த கருவாடெல்லாம் பேக் பண்ணி அது அப்புறமா வந்து சேல்ஸுக்கு அனுப்புவாங்க. இப்படி தான் அவங்க இந்த ப்ரொசீஜரை பண்ணுறாங்க, சரியா? ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த வீடியோஸை பார்த்து மகிழுங்க, சரியா? நெத்திலி மீன் கருவாடு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டோட்டலாக கருவாடு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நெத்திலி மீன் கருவாடை குழம்பு வைக்கலாம், தொக்கு வைக்கலாம் இல்லையா? நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது. ஓகே, நெத்திலி மீன் கருவாடு. உடல் எடையை குறைக்க நெத்திலி மீன்கள் உதவுகின்றன. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் நெத்திலி மீன்களை பொரித்து உண்ணக்கூடாது. ஓகேயா? நெத்திலி மீனை பொரித்து சாப்பிட்டா உடல் எடையை குறையாது, சரியா? இந்த மீனில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், உடலில் ஏற்படும் வீக்கங்களை தடுத்து நிறுத்த உதவுகிறது, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மீனில் சோடியம் அளவு அதிகம் உள்ளதால் உயர் இரத்த அழுத்தத்தை உருவாக்கும் அபாயமும் இருக்கிறது. இதெல்லாம் வந்து இதோட ஃபீட்பேக். ஓகே, நெத்திலி மீனில் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி அமிலம் அதிகம் உள்ளது. ஸோ இது வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எப்படியெனில் இந்த மீனை சாப்பிடுவதால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் அளவு குறைந்து இதய நோய்கள் ஏற்படும் வாய்ப்பும் குறையும், சரியா? இதெல்லாம் வந்து இதோட பெனிஃபிட்ஸும் இருக்குது, ட்ராபேக்ஸும் இருக்குது. ஓகேயா? ஓகே, உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அழகாக அந்த நெட்டுக்கு மேலே கருவாடை அப்படியே பரப்பி வச்சுருக்காங்க இல்லையா? இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஒரு ஃபுல்லாக அந்த கோவளம் பீச்சுக்கு மேலே அப்படி ஃபுல்லாக நெட்டை விரித்து அதுக்கு ஃபுல் ஏரியாவில் நிறைய பிளேசஸில் வந்து இந்த கருவாடை விரித்து வச்சுருந்தாங்க. ஓகேயா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாஸ்கெட் கொண்டு வராங்க பாருங்கள். இதெல்லாம் இதிலெல்லாம் பாருங்கள், இந்த நெட்டெல்லாம் இழுத்து அவங்க வந்து ஒரு கூட்டமாக அந்த கருவாடை வந்து வச்சுருக்காங்க. இந்த கூட்டமான கருவாடை தான் அந்த பாஸ்கெட்டில் இங்கே பாருங்கள், அதில் 2 பேர் அந்த ட்ரேயை கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா? அந்த ட்ரேயில் தான் இந்த கருவாடை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து அப்புறமா வெஹிக்கிளில் ஏற்றி அதை வந்து சேல்ஸுக்கு ஷாப்புக்கு கொண்டு போகிறாங்க, சரியா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை போல் நிறைய பயனுள்ள தகவல்கள் என்னோடய வீடியோஸில் இருக்கும், என்னோடய சேனலில் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் போய் பாருங்கள், ஓகேயா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெத்திலி மீனை வந்து கருவாடை இந்த ட்ரே இருக்குது இல்லையா, நம்ம மீன் கடையிலெல்லாம் பார்ப்போம் இல்லையா, பார்த்துருப்போம் அந்த ட்ரேஸ் இல்லையா? இந்த ட்ரேயில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வாரி அதில் போடுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஆட்கள் எல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த வண்டியில் ஏற்றி அதுக்கு மேலே தான் அந்த ட்ரேயை வச்சு அதை அப்படியே கொண்டு போகிறாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மீனவர்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி நம்ம அந்த ஃபிஷ்ஷை நம்ம சாப்பிட்றோம். ஓகே, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.